பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ரப்பி இஸ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். அன்புள்ள தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியை ஒலிவாங்கியினூடாக ஆங்காங்கே வீடுகளில் இருந்தும் செவிதாழ்த்து கொண்டிருக்கும் தாய்மார்களும் சகோதர சகோதரிகளுக்கும், அதே போன்று வெளியில் இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கும் எல்லோருக்குமாக அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமுமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்ற சமாதானம் உண்டாகட்டுமாக. இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கத்தை பற்றி ஆரம்பத்திலேயே எங்களுடைய சகோதரர் ஷேக் ஃபாயிஸ் அமீனி அவர்கள் நிறைய செய்திகளை சொல்லியிருக்கிறார். எனவே இங்கே இந்த இடத்தில் நான் பயான் சொல்றதுக்கோ அல்லது பெரிய செய்திகளை சொல்றதுக்கோ இங்கே வரையில்லை. எனக்கு பின்னால பெரிய உரை ஒன்று ரெடியா காத்துட்டு இருக்குது. அதனால இதுல முக்கியமான சில செய்திகளை தொட்டுவிட்டு செல்லலாம் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் குறிப்பாக நம்முடைய பிராந்தியத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் என்னையே தெரிஞ்சிருக்கும். ஏண்டா நாம இந்த நிகழ்ச்சி சம்பந்தமாக நிறைய எல்லாருக்குமே தெரியும். அதனால துருவ விஷயத்துக்கே வர்றேன். இந்த நிகழ்ச்சி சம்பந்தமாக கடுமையான போராட்டங்களுக்கு மத்தியில் தான் இந்த நிகழ்ச்சி ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. மேலே இருக்கிற சகோதரிகள் தயவு செய்து உங்களோட பிள்ளைகளை கொஞ்சம் அமைதிப்படுத்துமாறு அன்பாக வேண்டிக் கொள்கிறேன். மேலே இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ் கொஞ்சம் மேலே கொஞ்சம் பாருங்க. எனவே இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் மிகவும் கடுமையான முயற்சிகளுக்கு மத்தியில் இந்த நிகழ்ச்சி இந்த அளவு வெற்றிகரமாக எடுத்து செல்லப்பட்டு கொண்டிருக்கின்றது. மாஷா அல்லாஹ் வெற்றியும் அளித்திருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இப்போதைக்கு கிட்டத்தட்ட 800-900 பேரை தாண்டி நிக்குது. மாஷா அல்லாஹ். இன்னும் வரும். ஏன்னா அப்துல் ஹமீத் மௌலவியில பேச்சின் உடனே இன்னும் வெளியில இருக்கிறாங்களா, அவங்களுக்கு வருவாங்க இன்ஷா அல்லாஹ். அதனால வெளியில இருக்கிற சகோதரர்களும் இன்ஷா அல்லாஹ் வந்துட்டு இருக்கிறாங்க. அப்துல் ஹமீத் ஷராய் பேச இருக்கிறாராம் அப்படின்ற செய்தி இப்ப கேள்விப்பட்டு வந்து கொண்டிருக்கிறாங்களாம் செய்தியும் வருது. எனவே அந்த அளவுக்கு இந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக நமக்கு வந்து சேர்ந்திருக்கின்றது. அதுக்கு குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக எடுத்துச் செல்வதற்கு காரண கர்த்தாக்களாக இருந்தவர்களை இந்த இடத்தில் ஞாபகமூட்டுவது சந்தர்ப்பத்தின் நேரத்தின் பொருத்தம் என கருதுகிறேன். ஏனென்றால் முதலாவதாக இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக செய்வதற்கு முழு மூச்சாக பங்களிப்பு செய்த அல்லது பங்காளிகளாக உள்ள முழுமையாக தங்களை அர்ப்பணித்த இந்த பள்ளி நிர்வாகம், அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும். பள்ளி நிர்வாகமும் அதோடு சேர்த்து ஆலோசனை சபையும், அதே போன்று இங்கே இயங்கக்கூடிய ஹோராப்பள தாவா அண்ட் அபிவிருத்தி குழு இன்னொன்று இயங்குது, உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். அந்த நிர்வாகமும் முழுமையான பங்களிப்பை செய்திருக்கின்றது. அதே போன்று இந்த நிகழ்ச்சிக்கு மற்ற ஊர்களை தாண்டி ஒரு செய்தியை இந்த இடத்துல ஞாபகமூட்டுவது பொருத்தம் என்று கருதுகிறேன். இந்த நிகழ்ச்சியை ஏண்டா தாய்மார், நீங்க உங்களோட மனசுல உங்களோட உள்ளத்தில் பதிந்து கொள்ள வேண்டிய சில செய்தி, அதனாலதான் இந்த செய்தியை சொல்ல வர்றேன். உங்களுடைய பிள்ளைகள் இன்னைக்கு நாம குழந்தை வளர்ப்பில் தாய்மார பங்களிப்பு தான் மிக முக்கியம். குழந்தை வளர்ப்பில் தாய்மார் எந்த அளவுக்கு உங்களுடைய பங்களிப்பை செய்ய வேண்டும் என்பது சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் பின்னுக்கு ஷேக் சொல்லுவாரு. அதனால அது சம்பந்தமா நான் பேச வரையில்லை. நான் இங்க மெசேஜ் சொல்ல வர்றேன். உங்களோட செய்தியில மாஷா அல்லாஹ் ஹோராப்பளையில ஒரு மறுமலர்ச்சியை நோக்கிய ஒரு பயணம். ஹோராப்பளை பொறுத்தவரை இப்போ ஒரு மறுமலர்ச்சியை நோக்கி ஒரு பயணம். எந்த அளவுக்குண்டா, இந்த வருஷம் ஓயல் எழுதக்கூடிய இந்த வார இந்த புதிய பெஜ் ஓலவல் எழுதக்கூடிய பிள்ளைகளும் போன வருஷம் ஓலவல் எழுதின பிள்ளைகளும்
அவங்களோட பங்களிப்பு தான் மாஷா அல்லாஹ் எங்களுக்கு கிட்டத்தட்ட 50% சொல்லணும். மற்றாக்கடை எல்லார பங்களிப்பு 50%, அந்த பிள்ளைகளுடைய பங்களிப்பு 50%. ஒவ்வொரு வீடு வீடாக ஹேண்ட்பில் கொண்டு போய் சேர்த்தாங்க. ஒவ்வொரு இந்த நிகழ்ச்சியை செய்யறதுக்கு அந்த பிள்ளைகள் மாஷா அல்லாஹ் இப்பவும் களத்துல ஃபுல்லா நிக்கிறாங்க. வாலண்டியர்ஸ்ங்கிற ஐடிங் கார்டோட முழுசாக எல்லா வேலைகளையும் அவங்களே இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. தண்ணி கொண்டு வரதுல இருந்து புட்டுவம் கொண்டு வரதுல இருந்து எல்லா வேலையும் மாஷா அல்லாஹ் பெரிய ஒரு மாற்றம். அது அல்ஹம்துலில்லாஹ் மிகப்பெரிய ஒரு மாற்றம். அந்த வெற்றி மிகப்பெரிய வெற்றி. இந்த சமூகத்திற்கு இந்த வயசு தான் டேஞ்சர் வயசு. நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க தாய்மார், உங்களுக்கு தெரியும் இந்த வயசு தான் இந்த ஓலவல் எழுதக்கூடிய வயசுங்கிறது டேஞ்சர் வயசு. அந்த வயசுல உள்ள பிள்ளைகள் இதுக்கு தங்களுடைய பங்களிப்பு செய்யறாங்கண்டா, இந்த ஓலவல் ஏலவல்ங்கிறது டேஞ்சர் காலம், உங்களுக்கு தெரியும். அந்த பிள்ளைகள் தான் முழுமையாக தங்களை அர்ப்பணித்திருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய பள்ளியோடும் மார்க்க விளக்க ஒன்று கூட இந்த மாநாட்டிற்கான பங்காளிகளாக அவர்கள் இந்த ஹேண்ட்பில்லையும் அவங்களோட பேர் இருக்குது. இளந்தளிர் வாலிப அமைப்பு, இளந்தளிர் மாணவர் அமைப்பு அப்படின்னு ஒரு பேர். அதே போன்று யுனைடெட் ஒரு டீம் ஒன்று இருக்குது. அது ஹோராப்பள பாலகமே சேர்த்து ஒரு அவங்க ஸ்போர்ட்ஸ் கிளப் தான். அவங்க நிறைய சமூக பணிகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களும் மாஷா அல்லாஹ் அவங்களோட முழுமையான பங்களிப்பை செஞ்சிருக்கிறாங்க. அதே போன்று அல் ஃபலாஹ் டிஎக்ஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது. அவங்களும் மாஷா அல்லாஹ் அதே போன்றுதான், அதுலயும் வாலிபர்கள் தான். அந்த வாலிபர்களும் தங்களுடைய பங்களிப்பை முழுசா செய்யறாங்க மாஷா அல்லாஹ். அதே போன்று அதையெல்லாம் தாண்டி புதுசா தான் நீங்க இந்த பாத்திருப்பீங்க எல்லாரும் ஐடி கார்டோட வாலண்டியர்ஸ் பொம்பளை பிள்ளைகள் தெரியுவாங்க. அவங்க புதிதாக ஒரு தாவா குழு ஹோராப்பளையில தாவா அண்ட் ஹோராப்பள அபிவிருத்தி பெண்கள் மகளிர் அமைப்பு ஒன்று ஆரம்பிச்சிருக்கு. அந்த அமைப்பு மாஷா அல்லாஹ் ஒரு நிர்வாகமாக இயங்கி தங்களுடைய முழுமையான பங்களிப்பை இப்ப பார்த்திருப்பீங்க. இதுக்கு முதல்ல எல்லாம் ஆம்பளைகள் தான் பொடிய மாதிரி தான் அதுக்குள்ள போட்டு பெரிய மல்லு கட்டிட்டு நிற்போம். இப்ப அல்ஹம்துலில்லாஹ் அந்த பிரச்சனை கம்ப்ளீட்டா, இது மற்ற ஊர்களுக்கு இந்த செய்தியை சொல்றேன் என்ன சொன்னா, இப்படி ஒரு மெசேஜ் உண்டு. ஹோராப்பளையுடைய மாற்றம், அது வெற்றி, அந்த முன்னேற்றத்தின் வெற்றி, தாவா களத்தின் வெற்றி, இந்த ஊரின் மறுமலர்ச்சி, அது மற்ற ஊர்களுக்கு முன்மாதிரியாக மாற்றி இருக்கின்றோம், மாறி இருக்கிறது அல்ஹம்துலில்லாஹ். அந்த செய்தி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணி இருக்கிறது. அதே போல இதையெல்லாம் தாண்டி இன்னும் ஒரு செய்தி, இன்னும் ஒரு சாரார் இருக்கிறாங்க. அல்லாஹு அக்பர். அவங்கதான் இந்த நிகழ்ச்சியின் காரண கர்த்தாக்கள் என்று சொல்ல வேண்டும். யாருண்டா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சகோதரர்களும் உள்ளூரில் இருக்கக்கூடிய சகோதரர்கள். அவங்க ஹோராப்பளையில நான் ஆரம்பத்தில் சொன்ன ஹோராப்பள அபிவிருத்தி அண்ட் தாவா குழு அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது. அந்த குழு 2 பள்ளியில ஒரு பள்ளியை வந்து நிர்வாகம் செய்து யாரு 2 பள்ளியை நிர்வாகம் செய்யறது நிர்வாக சபை தான். அதுல மௌலவி பிரச்சனை ஒன்று வரும்போது சம்பளம் கொடுக்கிற பிரச்சனை ஒன்று வந்துச்சு. அப்ப சின்ன பள்ளிக்கு ஒரு மௌலவி ஒன்று நாங்க எடுப்போம் அப்படின்ட்டு இந்த தாவா அண்ட் அபிவிருத்தி குழு ஒரு கொஞ்சம் பேர் கொண்ட நிர்வாகத்தோட சேர்ந்த ஒரு குழு. நிர்வாகத்திலையும் உள்ளவங்க எல்லாம் இருக்கிறாங்க, வெளியிலையும் ஒரு கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய, உள்ளூரில் இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய மார்க்கத்தோடு தொடர்போடு, பள்ளியோடு தொடர்போடு, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இந்த சமூகத்திற்கு நிலைநாட்ட வேண்டும் என்ற ஆசையோடு, நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த குர்ஆனிய கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற அந்த ஆர்வத்தோடு, ஆவலோடு இயங்கக்கூடிய ஒரு பெரிய டீம் மாஷா அல்லாஹ். ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாரும் தனவந்தர்கள் இல்ல, காசிக்கார மட்டும் இல்ல மாஷா அல்லாஹ். அண்டண்டைக்கு தங்களோட வீட்டுக்கு சம்பாதிக்கிறதுக்காக வெளிநாட்டுல போயிருக்கக்கூடிய நிறைய சகோதரர்கள் அள்ளி கொடுக்குறாங்க. இன்னைக்கு ஊர் வரி அல்ல, இது நான் சொல்ற ஊர் வரி அல்ல, ஊர் வரியை தாண்டி, பள்ளி வரியை தாண்டி அந்த அவங்களோட வீட்டு செலவுக்கு சம்பாதிக்கிறதுக்கு போன சகோதரர்கள் இன்று ஊரை வழி நடத்திட்டு இருக்கிறாங்க. அவங்க சம்பளம் கொடுத்து ஒரு மௌலவியை வச்சிருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சிக்கும் மாஷா அல்லாஹ் முழுமையான பங்களிப்பு. நாங்க மஷூரா பண்ண எல்லா ஊர் சகோதரர்களையும் கூப்பிட்டு மஷூரா பண்ணும்போது
சகோதரர்கிட்ட கேட்டோம் இந்த நிகழ்ச்சி எப்படி செஞ்சுட்டு போறது அப்படின்னு. அப்ப எங்க நிர்வாகத்தில் உள்ளவங்க சொன்னாங்க, இல்ல நம்ம வெளியூருக்கு எந்த பாரத்தையும் கொடுக்கறது இல்லை, இன்ஷா அல்லாஹ் நம்மட ஊரால நம்ம செஞ்சு பார்ப்போம், நம்மட ஊர் சகோதரர்கிட்ட கேட்டு பார்ப்போம், இந்த செலவுக்கான நிதியை நம்மட சகோதரர்கிட்ட கேட்டு பார்ப்போம். கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய்க்கு மேல தேவைப்படும், அதனால என்ன செய்யறேன்னு பார்ப்போம். மாஷா அல்லாஹ் அதை தாண்டி விட்டது. அல்லாஹ் அக்பர். நாங்க எதிர்பார்த்ததை விட இந்த மக்களுடைய பங்களிப்பு, அவர்கள் அல்லாஹ்வுக்காக என்று செலவழிச்சது, அல்லாஹ்வுக்காக வாரி கொட்டுறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் பரக்கத்தை செய்ய வேண்டும் அந்த சகோதரர்களுக்கு, வெளிநாட்டில் உள்ள சகோதரர்களுக்கும் உள்ளூர்ல இருக்கக்கூடிய அந்த சகோதரர்களுக்கும் அல்லாஹ் அருள் புரிய வேண்டும். இதை தாண்டி இன்னும் நிறைய வேலை செய்ய வேண்டியிருக்குது. இந்த பங்களிப்பு இருந்தால்தான் இந்த பயணம் வெற்றி அளிக்கும். மாஷா அல்லாஹ். எல்லாருமே ஒத்த கருத்துல சொன்னாங்க, இல்ல நம்ம வெளியூர்ல இருந்து இந்த யாற்று இருந்து எடுக்கிற இல்ல, நம்மட ஊராக்கட்ட அதே போல இதே போன்று வேற யாராவது உதவி செய்தால் அவர்கள்ட்ட கேட்போம், நம்ம மற்ற ஊர்களுக்கு பாரத்தை கொடுக்க கூடாது என்று முடிவெடுத்தார்கள். மாஷா அல்லாஹ். வெற்றிகரமாக நான் சொன்னது போன்று இந்த தேவைப்பட்ட தொகையை தாண்டி மேலதிகமாக நிறைய பேர் போட்டி போட்டு, ஊர்ல உள்ள தனவந்தர்களும் தான் போட்டி போட்டு கொடுக்குறாங்க. கொஞ்சம் மேல கூட ஒரு சகோதரர் சொல்றார், இது சல்லி போதுமா, இல்லாட்டி வேணும்னா சொல்லுங்க தார். அல்லாஹ் அக்பர். இந்த உணர்வை அல்லாஹு தஆலா உண்டு பண்ணி இருக்கிறாரே, அவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும். எனவே இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்துவதற்கு இந்த எல்லா சாராரும் முழுமையான பங்களிப்பை செய்திருக்கிறார்கள் என்ற செய்தியை சொல்வதோடு, எனவே இந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக செய்வதென்றால் உங்களுடைய முழு பங்களிப்பு, அதற்கு காரணம் தாய்மாராகிய சகோதரிகளாகிய நீங்கள் தான். உங்களோட கணவன்மார் தர்றாங்கண்டா அதுக்கு நீங்க தான் காரணம். ஏன்னா நீங்க பங்களிப்பு செஞ்சா தான் அவங்க அதெல்லாம் செய்யலாம். அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சியோட மட்டுப்படுத்தி விடாமல் இந்த ஊரினுடைய மற்ற அபிவிருத்திகள், மற்ற நிகழ்ச்சிகள், இன்னொரு என்ன நிகழ்ச்சிகள் வந்தாலும் அது இந்த சகோதரருடைய, இந்த சகோதரிகளுடைய, இந்த தாய்மார்களுடைய முழுமையான பங்களிப்பு இன்ஷா அல்லாஹ் இருக்க வேண்டும், இருக்கும், எதிர்பார்க்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக நிகழ்ச்சிக்குள்ள போவோம் இன்ஷா அல்லாஹ். சகோதரர் அப்துல் ஹமீத் ஷரவி அவர்களுக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க, உங்களோட எல்லாரும் வீட்டுக்கும் இந்த ஹேண்ட்பில் கிடைச்சிருக்கும் இன்ஷா அல்லாஹ். தலைப்பு தெரியும், சமூக ஊடகங்களின் சவால்கள்.